வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சேல்ஸ் என்ட்ரி எல்லாமே வந்து நம்ம டேலியில் கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ரிப்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது அந்த சேல்ஸ் ரெஜிஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி நம்ம எல்லா சேல்ஸ் என்ட்ரிலையுமே வந்து நம்ம ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஐட்டம் லிஸ்ட்டெல்லாம் வந்து எப்படி நம்ம வியூ பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சேல்ஸ் ரெஜிஸ்டருக்கு வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலி ஸ்க்ரீனுக்கு வந்துடுங்க. இதில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் புக் அப்படிங்கிற ஆப்ஷனை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து டிசம்பர் மந்த்தை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம டிசம்பர் மந்த் வந்து சேல்ஸ் என்ட்ரி எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் வியூ அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி வைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த சேல்ஸ் என்ட்ரி போட்டிருப்போம். ஸோ அந்த சேல்ஸ் என்ட்ரியில் நம்ம என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட்வேர்ட்ஸ் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வியூ ஆயிரும். சேம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு என்டையராக நம்மளோட ஃபஸ்ட்டு ஏப்ரல்லேருந்தே நமக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணலான்னா பீரியட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல் பீரியட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் வியூ கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற கொடுத்துட்டிங்கன்னா என்டையராக வந்து நம்ம யூஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ எகெயின் வந்து சேஞ்ச் வியூ கொடுத்துட்டு இன்வென்ட்ரி பைஸ் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேல்ஸ் என்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ண எல்லா ஐட்டமுமே வந்து இங்கே நமக்கு வியூ ஆயிரும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்ஸ் குவான்டிட்டி ரேட் அமௌண்ட் அந்த டீட்டெயில்ஸுமே வந்து நமக்கு இங்கே வியூ ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம விவி இன்ஃபோடெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இப்போ ஆன்லைன் கோர்சஸ்மே வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த ஆன்லைன் கோர்சஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கூகுள் குரோம்ல போயிட்டு விவி இன்ஃபோடெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விவி இன்ஃபோடெக் ஹோம் பேஜ் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்சஸ் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கும். அந்த கோர்சஸ் அப்படிங்கிற காலம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்சஸ் வந்து வெறும் ஜஸ்ட் 99 ருபீஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 99. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்க ரைட் சைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸோட எல்லா டீடைல்ஸுமே வந்து இங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆட் டு கார்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு செக் அவுட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்டோட டீடைல்ஸ் எல்லாமே வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக் அவுட் கொடுத்து நீங்க இந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.